எல்லா ரசிகர்களோடு சேர்ந்து இங்கே வந்து தலைவருடைய 170வது படத்தில் ஆடியோ லான்ச்சை கொண்டாட தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹால்மார்க், எங்கள் எல்லாருக்கும் ஒரு பிளெஸ்ஸிங் ஆஸ் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ ஆஸ் ஃபேன்ஸ். ஒரு கன்சிஸ்டண்ட்டாக டாப்லேயே இருக்கக்கூடிய ஒரே நடிகர், ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது தலைவர் மட்டும்தான். ஸோ உள்ளே போய் ஆடியோ லான்ச்சில் இந்த திருவிழாவில் கலந்துக்கிறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கேன். எல்லோரும் கண்டிப்பாக வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நீங்களும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் என்ஜாய் தலைவர் திருவிழா. மனசுலாயோ. தேங்க்யூ. மேம், கன்சிஸ்டன்ட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க. நீங்கள் ரஜினிகாந்த் சார் கூட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க. இங்கே பல நடிகர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, பட் எல்லாராலையும் அவங்க மாதிரி இருக்க முடியறதில்ல. அது ஏன்னு நினைக்கிறீங்க? Discipline towards his art form, respect to the producers and directors. அவர் வேலை செய்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அவர் கொடுக்குற மரியாதை, ஒரு லைட்மேன்லேருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் அவர் கொடுக்குற மரியாதை, அவருடைய தொழில் மேலே அவர் வச்சிருக்கிற அபார பக்தி, நம்பிக்கை, அண்ட் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க், அது வந்து கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க், அவ்வளோதான். தேங்க்யூ.